நம்முடைய அக்லை பாதிக்கக்கூடிய போதைப் பொருட்களை இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்து தடை செய்கிறது. இபாதத்துகளை பொறுத்தவரையில் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் இபாதத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தொழுகை மேராஜுடைய நேரத்தில் கடமையாக மதீனாவுக்கு போறதுக்கு சற்று முன்னர். அடுத்த இபாதத்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத்துக்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நமக்கு கடமையாக்கப்படுகிறது. இந்த ஒழு செய்கிற முறை, தயமம் செய்கிற முறை, ஆடை ஒழுங்குகள், அதுபோல பெண்களுக்கு ஹிஜாபுடைய சட்டம், திருமண சட்டங்கள், இப்படி இன்று நாம் எந்த சட்டங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருகிறோமோ அவையெல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நமக்கு மார்க்கமாக்கப்படுகிறது. ஆனால் மதுபானத்தை ஆரம்பத்தில் இருந்தே இஸ்லாம் தடை செய்கிறது. ஏனென்றால் மதுபானம் என்பது ஒருவனுடைய புத்தியை போக்கிவிடும். அதனாலதான் தாரிக் பின் ஜியாத் அவர்கள் ஸ்பெயினை வெற்றி கொள்ள சென்ற நேரத்தில் அங்குள்ளவர்கள் அவர்களை டைவர்ட் பண்ணுவதற்காக அவர்களுடைய அந்த வந்த நோக்கத்தை திசை திருப்புவதற்காக பெண்களை கொண்டு போய் அவர்களிடத்திலே கொடுத்து பார்த்தார்கள். அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். அதுக்கு பிறகு போதை வஸ்துக்களை கொண்டு போய் கொடுக்கிறார்கள், மதுபானத்தை கொடுக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய புத்தியை கூர்மையாக்கக்கூடிய ஏதாவது இருந்தால் கொடுங்கள், புத்தியை மழுங்கடிக்கிற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என்று. இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் பிற்பட்ட காலங்களிலே இஸ்லாமிய அரசுகள் வீழ்ச்சி அடைவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று அந்த அரசர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்த ஆரம்பித்தது. இப்போ போதை வஸ்து என்பது ஒரு மனிதனுடைய புத்தியை மழுங்கடித்து விடும். அப்ப இந்த புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களை இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்து தடை செய்து வருகிறது. இதற்கான ஒரு பகிரங்கமாக ஒருவர் போதை வஸ்து உட்கொண்டால் அவருக்கு தண்டனை வழங்க சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குமாக இருந்தால் அந்த இஸ்லாமிய அரசு போதை வஸ்துக்களை உட்கொள்ளுகிறவர்களுக்கு பகிரங்கமாக ஹத்து நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாமிய நாடுகளில் இன்று நாம் பார்க்கிறோம், போதை வஸ்துக்கள் கடத்துகிறவர்கள் பிடிபட்டால், சவுதி அரேபியா அது போன்றுள்ள இஸ்லாமிய நாடுகளிலே போதை வஸ்துக்களை கடத்தக்கூடியவர்கள் பிடிபட்டால் அவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. சாதாரணமாக அல்ல, பப்ளிக்காகவே அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. நாங்கள் மதீனாவிலே படித்துக் கொண்டிருந்த காலம், அதாவது 1995-96 காலப்பகுதியிலே பாகிஸ்தானில் இருந்து ஒரு குடும்பம் உம்ராவுக்கு வருகிறது. அந்த குடும்பம் உம்ராவுக்கு வந்து ஜித்தா ஏர்போர்ட்டிலே அவர்கள் இறங்கி இமிகிரேஷன் வேலைகளை முடிப்பதற்கு முன்னால் அவர்கள் மாறி மாறி டாய்லெட்டுக்கு செல்கிறார்கள். இதை ஒரு போலீஸ் அதிகாரி அவதானித்து விட்டு அவருக்கு சந்தேகம் வந்து அவர்களை செக் பண்ணினால் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் சுமார் 22 பேருடைய பின்துவாரத்தினாலும் போதை வஸ்துக்கள் உள்ளே நுழைக்கப்பட்டு அவர்கள் போதை வஸ்து கடத்த வந்தவர்கள். அதுல கவலையான விஷயம் என்னன்னா, ஒரு கை குழந்தைக்கும் அப்படி செய்து கொண்டு வந்திருந்தார்கள். அப்ப அதனுடைய சிஸ்டம் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கிறது என்றால், குறிப்பிட்ட டைமுக்கு அவர்கள் வெளியே அதை எடுத்து விட வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு வயிற்று பிரச்சனை வரும். அப்படி ஒரு சிலருக்கு டைம் பிந்தி விட்டது, உடனே இவர்கள் அடிக்கடி டாய்லெட் போவதை அவதானித்து அந்த போலீஸ் அதிகாரி விஷயத்தை கண்டுபிடித்து நீதிமன்றத்திற்கு அவர்களை ஒப்படைத்த போது அங்கே 22 பேருக்கும், அந்த கை குழந்தையை தவிர உள்ள மற்ற அனைவருக்கும் அந்த அரசாங்கம் மரண தண்டனை கொடுத்தது என்பது ஒரு முக்கியமான வரலாறாகும். இப்போதும் அடிக்கடி இப்படி போதை வஸ்துக்கள் கடத்தக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டிலும் இந்த போதை வஸ்துக்கு ஏற்கனவே இருந்த ஒரு ஜனாதிபதி மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதிலும் போதை வஸ்துக்கள் மிக பெரிய அளவில் வியாபாரம் செய்யப்பட ஆரம்பித்தன. இப்போது அல்ஹம்துலில்லாஹ் பல முக்கியமான இடங்கள் கண்டுபிடிக்கப்படுவதையும் போதை வஸ்துவோடு தொடர்புபட்டவர்கள் கைது செய்யப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த சட்டம் இருக்கப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல நமக்கு இந்த போதை வஸ்தை விநியோகிக்கிற யாராவது தெரிந்தால் அவர்களுடைய விஷயத்தில் நம்ம இரக்கம் காட்டக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் சமூக துரோகிகள். சில பாவங்கள் இருக்கின்றன, அந்த பாவங்கள் சில நேரம் பெரும்பாவமாக கூட இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மீது நம்ம இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுக்கு நசிஹத் செய்ய வேண்டும். அதுபோல அவர்களுடைய அந்த பாவத்தை மறைத்து அவர்களை தௌபா செய்வதற்கு தூண்ட வேண்டும். இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால்
போதை வஸ்தை பொறுத்தவரையில் இதிலே வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் சமூக துரோகிகள், சாதாரணமான சமூக துரோகிகள் அல்ல. இன்று நாம் அனுபவிக்கிற இந்த மன அழுத்தம் எல்லோருமே இன்று ஒவ்வொரு நிதானமான புத்தி உள்ள தந்தையும் மிக பெரிய ஸ்ட்ரெஸ்லே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளையை எங்கே நான் கொண்டு போய் படிக்க விடுவது? இது இன்று இருக்கிற பெரிய ஒரு கேள்வி எல்லா தந்தைகளுக்கும். ஸ்கூலுக்கு அனுப்ப பயமாக இருக்கிறது, ஊரிலே வைத்திருக்க பயமாக இருக்கிறது, ஒரு பாதுகாப்பான சூழல் என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்காதா என்று ஏங்குகிறார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், மதரசாக்கள் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு பிள்ளைகளை சேர்ப்பது மிக குறைவாக இருந்தது. ஆனால் இப்ப திரும்ப கூடியிருக்கிறது. ஏன் கூடியிருக்கிறதுனா, பிள்ளை மௌலவியாகணும் என்பது பெரிய ஒரு விஷயம் அல்ல. அவர்களுடைய டார்கெட் என்னென்று கேட்டால், இந்த பிள்ளை ஒரு பாதுகாப்பான சூழலில் படிக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். என்றால் ஊரில் யாரோடு சேருகிறான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அனுபவ ரீதியாக மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய வீட்டுக்குள்ளும் போதை வஸ்துக்கு அடிமையானவர்களை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ஆபத்தான ஒரு நிலையாகும். உண்மையிலேயே இங்கு இருக்கக்கூடிய அல்லது இந்த உரையை கேட்கக்கூடிய நிதானமான பெற்றோர்கள் எல்லோருக்கும் இருக்கிற அடிப்படை பிரச்சனை இதுதான். ஏனென்றால் இப்ப இருக்கக்கூடிய சாதாரணமான போதை வஸ்துக்களாக இருந்த ஐஸ் போன்றவை இன்று மரண தண்டனைக்குரிய ஒரு போதைப் பொருளாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதிலே ஒரு தடவை அவன் ஒரு பொழுதுபோக்குக்காக அதை உட்கொண்டால் இரண்டாவது தடவை அவனுடைய உடம்பு அதை கேட்கும், மூன்றாவது தடவை அதை அடைவதற்காக அவன் எதுவும் செய்வான். கடைசியிலே அவனுக்கு வீட்டு நிலைமை புரியாது, தாய் தந்தையினுடைய பொருளாதார நிலைமை புரியாது, தாய் தந்தையினுடைய ஆரோக்கிய நிலை புரியாது, அவர்களுக்கு எப்படி டோர்ச்சர் கொடுக்க முடியுமோ, எந்த அளவு பிரஷர் கொடுக்க முடியுமோ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சில தந்தைகள் இப்படிப்பட்ட மிக மோசமான பிள்ளைகளினால் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். நிறைய தாய்மார் இதற்கு உள்ளாகி இருப்பதை பார்க்கிறோம். பிறகு என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளைகள் அடிமையான பிறகு கவுன்சிலிங் என்று கொண்டு செல்கிறார்கள். உண்மையிலே போதை வஸ்துக்கு அடிமையான ஒருவனுக்கு கவுன்சிலிங் செய்து சரி வர மாட்டாது. போதை வஸ்துக்கு அடிமையான ஒருவன் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுவும் லேசாக அல்ல, மிக கடுமையான கண்காணிப்போடு அவன் தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்படும் போதுதான் அவன் அதிலிருந்து அல்லாஹ் நாடினால் விடுதலையாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான ஒரு ஆபத்தான அம்சம் தான் இந்த போதை வஸ்து. இதை ஒருவன் வியாபாரம் பண்ணுகிறான் என்றால் இவன் இறக்கம் காட்டலாமா? இல்லை, எத்தனை குடும்பங்கள்ல நிம்மதியை கெடுத்திருக்கிறான், எத்தனை குடும்பங்களுடைய மானங்களை போக்கி இருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்களை சந்தி சிரிக்க வைத்திருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்களை போலீஸ் கோர்ட் என்று ஏற்றி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த ஈவிரக்கமற்ற, இந்த புத்தி இல்லாத, வெறுமனே பொருளாதாரத்தை ஈமான் கொண்ட நடமாடும் மிருகங்களாகிய இந்த போதை வஸ்தை விற்கக்கூடிய மிருகங்கள் தான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். இதற்கு எல்லோரும் சேர்ந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அகில் மிக பெருமதியான ஒரு நிஅமத். இவனுடைய அகிலை, இவனுடைய புத்தியை அவன் படிப்படியாக இழக்கும் போது உம்மா பாப்பாவோட எப்படி நடக்கணும் என்று அவனுக்கு தெரியல. அவனுடைய உடன்பிறப்புகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்பது தெரியவில்லை. அவனுடைய அண்டை வீட்டாரோடு எப்படி நடக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள், அவனுக்கு வழிகாட்டக்கூடிய உலமாக்கள், அவனோடு நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள், இவர்கள் யாருடனும் எப்படி நடக்க வேண்டும் என்கிற மரியாதையே இல்லாத ஒரு மிருகத்தனமான சிந்தனைக்கு அவன் உள்ளாகிறான். உண்மையிலே இந்த போதை வஸ்து என்பது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு செய்தி ஒன்று சஹீஹானது. ஒரு காலத்திலே ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார். அந்த மனிதரோடு ஒரு பெண்ணுக்கு தொடர்பு கெட்ட தொடர்பு அல்ல. ஒரு பெண் சும்மா நல்ல முறையிலே அந்த மனிதரோடு பேசுகிறார், பழகுகிறார். அப்ப அந்த பெண்ணை அவருக்கு ஒரு மானுஷிகமாக கண்ணியமான முறையில் பிடித்திருக்கிறது. ஆனால் அந்த பெண் உள்ளே இந்த மனிதன் மீது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வோடு இருந்திருக்கிறார். ஒரு நாள் இந்த பெண் ஒரு இடத்திலே அகப்பட்டுக் கொள்வதாக ஒரு செய்தி வருகிறது. இந்த பெண் உதவிக்கு அவனை அழைக்கிறார். அந்த இடத்தில் இவன் போனால் இந்த பெண் அலங்கோலமான தோற்றத்தோடு நிற்கிறார். பக்கத்தில் மதுபானம் இருக்கிறது. இன்னும் ஒரு குழந்தையும் நிற்கிறது, ஒரு சிறுவர். அந்த பெண் சொல்லுகிறாள்,
நீ என்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். அவன் அதிர்ச்சி அடைந்து முடியாது என்று தப்பியோட முயற்சித்த போது அவள் விடவில்லை. அவளுக்கு ஆட்கள் இருந்தார்கள், விடவில்லை. நீ ஒன்று என்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டும், அல்லது இந்த மதுபானத்தை அருந்த வேண்டும், அல்லது இந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும். மூன்றில் ஏதாவது ஒன்றை நீ செய்ய வேண்டும். இந்த மனிதர் யோசிக்கிறார், விபச்சாரம் செய்கிறது என்னால முடியாது. அவருடைய அந்த பக்குவமான நிலையில் அவர் நினைக்கிறார் விபச்சாரம் செய்யலாம், கொலையும் செய்யலாம். இப்ப இருக்கிற மூணாவது ஆப்ஷன் என்ன? மதுபானம் அருந்துவது. அவர் அதை சிம்பிளாக நினைத்தார். கடைசியில் அவர் மதுபானத்தை சூஸ் பண்ணி மதுபானம் அருந்தி விட்டார். மதுபானம் அருந்தியதும் புத்தி கெட்டு போனார். போதை தலைக்கேறி புத்தி கெட்டு போனார். அந்த மனிதன் வெறியில் போதையில் அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்து விடுகிறார். விபச்சாரம் செய்தவருக்கு ஒரு பயம் வந்து விட்டது. இந்த சிறுவன் சில நேரம் நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்து விட்டால் என்று வெறியிலே போதையிலே அந்த சிறுவனையும் கொலை செய்து விட்டார் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் சொல்ல வருகிற மெசேஜ் என்னென்றால், அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், மதுபானம் போதை வஸ்துக்கள் எல்லா பாவங்களுக்கும் தாயாகும். அன்புள்ள சகோதரர்களை, சாதாரணமாக இதை எடுக்க வேண்டாம். இது இன்னும் எங்கே போய் நிற்கும் என்பது அல்லாஹு அலம்.